வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், ஆட்டுக்கால் குழம்பு வைக்க போகிறேன். ஆட்டுக்காலை பாட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேன். அந்த முடியெல்லாம் போயிடும். நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டா வீட்டில் அரைச்சது, மஞ்சத்தூள், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2 எல்லாத்தையும் இதில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக விடணும். ஆட்டுக்கால் நல்லா வேணும்னா ஒரு 8 விசில் 9 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் ஆட்டுக்கால். இந்த காலை நாளே வேக வச்சுக்கலாம். நைட்டு வேக வச்சு காலம்பரை கூட செய்யலாம். அப்போ தான் அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கும். ஆட்டுக்கால் முட்டு வலிக்கு நல்லது, வயிற்றில் உள்ள புண்ணுக்கு நல்லது, அல்சருக்கு நல்லது. ஆட்டுக்கால் குழம்போட ரெசிபியை என்னோடய சேனலில் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை அரிசி களைஞ்சிட்டு 2வது தண்ணி அரிசி களையணும் பார்த்திங்களா, அதை ஊற்றி செஞ்சாலும் நல்லது உடம்புக்கு. அந்த கயனி ஊற்றி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட உப்பு போடணும். உப்பு போட்டு வேக வைக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டுக்கணும். நான் ஜீரகத்தை முழுசாக போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். குக்கரை மூடி வேக வச்சாச்சு. குக்கரில் விசில் வந்துட்டு இப்போ கால் வெந்துட்டுங்க. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி ஒரு 10 விசில் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். எப்படி வெந்திருக்கு பாருங்கள், அப்படியே பஞ்சு மாதிரி. அப்படியே இதை கொஞ்சம் சூப்பாக எடுத்து குடிக்கலாங்க. நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம், உடம்புக்கு நல்லது, முட்டி வலிக்கு நல்லது. வயசானவங்களுக்கு முட்டி வலி, வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, அல்சருக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆட்டுக்கால் சூப்பு நல்லதுங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் இதில் வேக போடணும். நல்லா இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுவோம். அரிசி களைஞ்ச கைனி 2வது வாட்டி கலந்ததை அதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நல்லா காய் வேகட்டும். உப்பு போட்டாச்சு. காய் வெந்தாலும் மிளகாத்தூள் போடுவோம். காய் வெந்துடுச்சு. இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடணும். குழம்புத்தூள் 2 ஸ்பூன் போடணும். அப்புறம் மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போடணும். நல்லா கொதிக்கிடும். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றணும். ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சாச்சு. இப்போ அதில் ஊற்றணும். நல்லா ஒரு கொதியை குடிச்சோட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். பட்டை, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கணும். தாளிக்கிற கண்டி எடுத்துட்டாலும் சரி, தோசைக்கல்லில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், எண்ணெயை ஊற்றி ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டு தாளித்து அதில் ஊற்றுறேன். இது இன்னும் திக்காக வச்சா தோசைக்கு, இட்லிக்கு ஊற்றிக்கலாம். ஆட்டுக்கால் பாயாவாக வைக்கலாம். அப்படி இதை பாயாவாகவும் சொல்லலாம்.